அதாவது தன்னைத்தானே யாராவது ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த டீ பாட்ல இருந்து பணம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவ செம்ம ஹாப்பி ஆவரா. உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல வேகமா ஒரு குத்த அந்த டீ பாட்ல இருந்து டாலர் பறக்க ஆரம்பிக்குது. படம் பாக்குற நமக்கெல்லாம் என்னடா அது மேஜிக் பவர் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட பாஸ் இருக்கார்ல, நீ சேல்ஸ்மேனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குறாரு. அந்த சோகத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்குது, பொருள் எல்லாம் இறஞ்சி கிடக்குது. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் முகம் ஃபுல்லா காயத்தோட பெட்ல படுத்திருக்கிறா. அதை பார்த்து அவன் பயந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட எனக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அந்த டீ பாட்டை கையில எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு பலார்னு அவனை அறையறா. பார்த்தா அந்த டீ பாட்டில காசு வருது. அதை அவங்க கிட்ட காட்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. ஆனா அதுக்கு அவன் நீ வேணும்னே டீ பாட்டுக்குள்ள காசை வச்சுட்டு என்ன அரைஞ்சு இப்படி எல்லாம் டீஸ் பண்றியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அவன் இங்க பாரு எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வயித்துல ஒரு உதைக்கிறா. பார்த்தா அந்த டீ பாட்டில இருந்து பணம் வெளியில வருது. இப்ப அவனும் அதை நம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. நடுவுல அந்த டீ பாட் இருக்கு. நம்ம ஹீரோயின் அவளோட கையை கிள்ளும் போது அதுல ஒரு நோட்டு பறந்து வெளியில வருது. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அவகிட்ட இது வேணாம், ரொம்ப தப்பா போய் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவளை வார்ன் பண்றான். ஆனா அதுக்கு அவன்கிட்ட இதை வச்சு நம்ம லைஃபே மாத்திக்கலாம், புது வீடு வாங்கலாம், மில்லியன் கணக்குல பணம் சேர்த்துக்கலாம், வாழ்க்கை முழுக்க வேலையே பார்க்க தேவையில்லைன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அவளே பார்த்துட்டு இருக்கிறான். கட் பண்ணா ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அவ அந்த டீ பாட்டை கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்குறா. அடுத்த நாள் காலையில அவ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை காணா. அவ பக்கத்துல இருக்கிற அந்த டீ பாட்டையும் காணா. பார்த்தா இது ரொம்ப தப்பா போய் முடியும்னு அவன் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அந்த டீ பாட்டோட அங்கிருந்து கிளம்பி இருப்பான். அதை படிச்சு நம்ம ஹீரோயின் கோவத்துல கத்தி அந்த பேப்பரை கசக்கி வீசுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த டீ பாட்டை திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த கடைக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த கடையே இல்ல, காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒரு ஆன்டிக் ரோட் ஷோல கொண்டு போய் இந்த டீ பாட்டை வைக்கிறான். அங்க அந்த ஷோ நடத்துறவரு அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட நான் அதை ஒரு பழைய பொருள் விக்கிற இடத்துல பார்த்தேன்னு சொல்றான். உடனே அந்த ஆங்கர் நம்ம ஹீரோ கிட்ட இதோட அமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது எங்க இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ மேபி இது பழங்கால சைனால இருந்து வந்திருக்கலாம்னு சொல்லும் போது சைனால இருந்து ஒரு ஆள் இதை டிவில பாக்குறாரு. அவரு பேரு டாக்டர் லிங். அந்த டீ பாட்டை டிவில பார்த்து அவர் ஷாக் ஆகி நிக்கிறாரு. அவர் உடனே அவர் ரூம்ல இருக்கிற ஒரு மேப்ல போய் ஒரு இடத்துல பின் பண்றாரு. அங்க பார்த்தா அந்த டீ பாட் எங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி நோட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அந்த டீ பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அவருக்கு தெரியும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் அந்த ரோட் ஷோல அந்த டீ பாட்டுக்கு அவர் $5000 விலை எஸ்டிமேட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டல. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் எதிரெதிரில நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல அந்த டீ பாட் இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம கண்ட்ரோலை விட்டு போகும்போது நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல அவ அதுக்கு $1 மில்லியன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்றா.